அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரம்லானுடைய டே 16 ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சகருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா கிச்சன் க்ளீனாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து நம்ம சகர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு வீடியோ எடுக்க மூடே இல்லைங்க. அதனால் நைட்டு வந்து ஆனால் சமைச்சேன். பட் என்னமோ தெரில, வீடியோ எடுக்கிற மூடே வரல. ரொம்பவே வந்து லோன்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் நைட்டு வீடியோ எடுக்கவே இல்லைங்க. ஆனால் எல்லாமே வந்து சமைச்சேன். நைட்டு வந்து பசங்க வந்து ரொம்ப நாளாக சப்பாத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து சப்பாத்தி வந்து இன்றைக்கி போட்டு வச்சுட்டேங்க. அதோடு வந்து கொஞ்சம் போல் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ஏன்னா சப்பாத்தி அதிகமாக எடுத்துக்கிறோங்கும்போது ரைஸ் அதிகமாக வேணான்ட்டுன்னு. இதோடு வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழியில் வந்து மஞ்சள் தண்ணி வந்து வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மஞ்சள் தண்ணியும் சொல்லுவோம். இதை வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ஆல்ரெடி ரெசிபி வந்து நம்ம சேனல்லே வந்து இருக்குங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழேயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். வீடியோ எண்டிங்கில் நான் வந்து டேகும் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். மதுரை சைட்லலாம் இதை வந்து நாங்கள் மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவோங்க. நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டேங்க. குழம்பு மட்டும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் ரைஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதோடு வந்து நமக்கு நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணி. இந்த மஞ்சள் தண்ணி வந்து இன்றைக்கி பெப்பர்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே வந்து போட்டு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நமக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் கோல்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கூடவே கொஞ்சம் தயிரும் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம தயிர் சோறு சாப்பிட்டுக்கலான்ட்டுன்னு. அடுத்து வாழைப்பழமும் இருக்குங்க. இது தாங்க இன்றைய சகருக்கான நமக்கு சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சகர் சாப்பாடு ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி பிடிச்ச மாதிரி சாப்பாடுங்கிறனால அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ சகருக்கு யாருமே ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. சாப்பாடு செய்கிறதே வந்து ரொம்பவே யோசனை பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ சகர் சாப்பாடெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எல்லோரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. பிளேட்டில் சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேங்க. இதோட வழக்கம் போல் நம்ம சாப்பிட்டுட்டு நீயத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். இப்படி தாங்க இன்றைய சகர் நமக்கு இருந்துச்சு. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தான் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுதுங்க. 4:30 போல் தான் நான் கிச்சனுக்குள்ளே வர்றேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே வந்து யோசனையே இல்லைங்க. என்னென்னமோ பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் நிறையா நறுக்கி வச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, ஆனியன் போண்டா ரெசிபி வந்து ரீசெண்டாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து ஆனியன் போண்டாவே செஞ்சிடலான்ட்டுன்னு அது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் உளுந்த வடைக்கான மாவுமே வந்து இருந்துச்சுங்க. இன்றைக்கி இதை வந்து செஞ்சு முடிச்சு விட்டுலான்ட்டு இருக்கேன். இதோட வந்து இன்றைக்கி சமோசாவில் என்ன பண்ணலான்ட்டுன்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. எக்கு ஸ்டஃப்டு பண்ணி இன்றைக்கி சமோசா வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வேக வச்ச முட்டை தாங்க வந்து சேர்க்க போகிறேன். வேக வைக்கும்போது நான் முட்டைக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப சிம்பிளான மசாலா தாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து சிக்கன் 65 மசாலா தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம் தூள் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசாலா வெங்காயத்தில் நல்லா படுற மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கிற முட்டை வந்து 2 முட்டையை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், துருவி சேர்த்துக்கலாம். பட் துருவினா ரொம்ப சின்ன சின்னமாக போயிடும். அதனால் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இதை ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஆல்ரெடி நமக்கு வேக வச்ச முட்டை தான். எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ இதில் கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் வந்து சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு முறை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்தடுத்த வேலைகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆனியன் போண்டாவுக்கு வந்து ஒரு 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதில் வந்து நமக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் வந்து சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம் தூள் வந்து சேர்த்துருக்கீங்க, நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கப் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம்ட்டுன்னு. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கீங்க, அதாவது நம்ம இடியப்பு மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணியை வந்து தெளித்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எடுத்த உடனே தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா நமக்கு வெங்காயமே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால் தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியாக வந்து ஆச்சுங்க, இந்த 2 வெங்காயம் அளவுக்கு. இப்போ நான் ஒரு முறை நல்லா வந்து பெசரி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மறந்துட்டேங்க, அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா பெசரி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் வந்து தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. நமக்கு உதுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு பக்கோடா மாதிரியும் வரணும், வடை தட்டி போடுற மாதிரியும் வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம இப்படி எடுத்து தட்டி போட்டால் நமக்கு வடை போட வரணும். இதை நீங்கள் வடையாகவும் போடலாம், போண்டா மாதிரி நமக்கு உருட்டியும் போடலாம், இல்லை உதுத்து விட்டிங்கன்னா பக்கோடா மாதிரியும் செய்யலாம். இதில் வந்து 3 in 1 நம்ம செய்யலாங்க. இன்றைக்கி நம்ம இதில் என்னென்ன செய்ய போகிறேங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வெந்துட்டுருக்கும் போதே வந்து நான் வடைக்காக மாவு வந்து தட்டி போட்டுட்டேங்க. இப்போ வடை ஒரு சைடு வெந்துட்டுருக்குது. இப்போ நமக்கு ஸ்டஃபிங்குமே வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை சமோசா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து ஸ்வீட் சமோசா சீட்டு தாங்க வந்து வாங்குவோம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் சீட்டு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வழக்கம் போல் எப்படி சமோசா வந்து நம்ம ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கோன் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுறதாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு மைதா பேஸ்ட் வந்து தடவி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு ஷீட்டு வந்து நமக்கு சமோசா வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி தாங்க நமக்கு எல்லா சமோசாவுமே வந்து ரெடி பண்ணிக்கிறது. இந்த சீட்டு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல ரெசிபி செய்யலாம். இது வந்து எனக்கு ரொம்பவே ப்ளஸ்ன்னே சொல்லுவேன். என்ன எனக்கு ஸ்டஃபிங் தோணுதோ ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமோசா வந்து ரெடி பண்ணிடுவேன். இதே ஃபில்லிங்கை நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லேயும் வச்சு கூட வந்து ரெடி பண்ணலாம், அது நம்மளுடைய இஷ்டம்தான். இது மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு நமக்கு வடையுமே வந்து வந்துடுச்சுங்க. இப்போ வடையுமே வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு உளுந்த வடை எப்போவுமே வந்து சூப்பராக வருங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் உளுந்த வடை ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணவங்களா இருக்கீங்கன்னா ரெட் ஹார்ட் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சமோசா வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ அதையுமே அடுத்து வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் இந்த சமோசா ரெடி பண்ணும்போது கூட வந்து இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கவே இல்லைங்க. பட் ஆனால் நோன்பு திறந்துட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சமோசா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாகவே தான் சமோசா போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி உண்மையிலே பத்தலண்டு தான் சொல்லணும். ஏன்னா இன்னுமே சமோசா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த எக்கு ஸ்டஃப்டு பண்ணி சமோசா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சமோசாவுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரிலங்க, நீங்களே ஒரு பேர் வச்சு எனக்கு சொல்லுங்கள். இப்போ சமோசா 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ சமோசா சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ சமோசாவை எடுத்து வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து ஆனியன் போண்டாவும் போட்டுக்கலாங்க. நான் இப்போ இதை வந்து வடை மாதிரி தாங்க வந்து தட்டி போடுறேன். இது ஆனியன் வடைன்னு சொல்லலாம். உருட்டி போட்டால் போண்டா, தட்டி போட்டால் வடை, உதுத்து போட்டால் பக்கோடா, அப்படி தாங்க வந்து நம்ம இதை செய்வோம். நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து உங்களுக்கு இதை 3 in 1 வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு பேட்ரு வந்து ரெடி பண்ணி இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து மாற்றி அமைச்சிக்கலாமுங்க. நீங்கள் அடுத்தடுத்து இந்த இதில் பார்ப்பீங்க. இப்போ 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டெடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து போட்டது 2 ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே வந்து இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. பிள்ளைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிற போண்டாவையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனியன் போண்டா ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாவுலேயே வந்து நம்ம ஆனியன் போண்டாவுக்கு ரெடி பண்ண மாவுலேயே ஒரு முட்டையை உள்ளே ஸ்டஃப்டு பண்ணி போண்டாவை வந்து மேலே வந்து ஃபுல்லாக உருட்டி நான் வந்து போட போகிறேங்க.
இப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக் ஆனியன் போண்டாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். உள்ள வந்து முட்டையை ஸ்டஃப்டு பண்ணி முட்டை வெளியே தெரியாத அளவுக்கு இந்த போண்டா பேஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறணும். நான் எக்ஸ்ட்ரா ஆகுறதையும் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக இதை வந்து நல்லா உருட்டி நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். எண்ணெயை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உள்ளே வரைக்கும் மாவு வெந்து வரும். இல்லைனா வெளியில் சீக்கிரமே வெந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த எக் ஆனியன் போண்டா. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து ஹாஃப் எடுத்துக்கிட்டோம். நான் இன்றைக்கி வந்து ட்ரையல் மாதிரி தாங்க வந்து செஞ்சு பார்த்துருந்தேன். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ இதை வந்து 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நான் வந்து இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ மீதம் இருக்கிற மாவு வந்து நம்ம ஊற்றி விட்டு நம்ம வந்து பக்கோடா மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இதில் வந்து நம்ம ஆனியன் போண்டா, அதாவது வடை மாதிரியும் நம்ம சுட்டிருக்கோம். அடுத்து வந்து எக் ஆனியன் போண்டா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ வந்து அதை உதுத்து விட்டு நம்ம இப்போ வந்து பக்கோடாவும் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இந்த பக்கோடா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளுடைய ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குங்க. ரீசெண்டாக கூட கீ ரைஸ் வந்து ஒரு சிஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ டேபிளையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. நோம்பு கஞ்சி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் யாருமே சொல்லலை. உண்மையிலே உங்களுக்கு நோம்பு கஞ்சி பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நோம்பு கஞ்சி ரொம்பவே வந்து பிடிக்கும். அடுத்து இன்றைக்கி வந்து பைனாப்பிள் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. மாலாஸ் பிராண்டில் பைனாப்பிள் க்ரஷ். அடுத்து ரோஸ் சர்பத் வந்து சப்ஜா சீஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து உளுந்த வடையும் எக்கு ஸ்டஃப்டு பண்ணி சமோசா வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த சமோசா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து ஆனியன் வடை வந்து செஞ்சுருக்கோங்க. அது போண்டாலும் சொல்லலாம், வடைன்னு சொல்லலாம், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து வந்து எக்கு ஸ்டஃப்டு பண்ணி ஆனியன் போண்டா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து அதிலே வந்து பக்கோடாவும் போட்டிருக்கோம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் நேற்று செஞ்ச மோமோஸ் சட்னியும் இருந்துச்சுங்க. அதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. இன்றைக்கி செஞ்ச ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நமக்கு நோம்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. நம்ம துவா கேட்டுட்டு நோம்பு திறக்க நேரம் கரெக்டாக இருக்கும். இதோடு இந்த vlog முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.